ஐயோ! நீட்ல கம்மியா வேற மார்க் வாங்கிட்டேனே! திரும்ப ட்ராப் எடுக்கலாம். பட் திரும்பி இந்த கம்மி மார்க்கே வந்துருச்சுன்னா, ஐயோ! திரும்ப ட்ராப்லாம் முடியாது. வாய்ப்பே இல்ல. யார்றா? டேய் யார்றா நீ? என்னைய மாரியே இருக்க? டேய் நான் தான்டா உன் மனசாட்சி. சரி அதெல்லாம் விடு. உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. நீ நீட்ல பாஸ் ஆறது முக்கியமா? இல்ல நீ எம்பிபிஎஸ் படிக்கிறது முக்கியமா? எம்பிபிஎஸ் தான். அதுக்கு என்ன இப்ப? நீ நீட்ல பாஸ் ஆகணுன்றது முக்கியம்தான். ஆனா இந்தியால படிக்கணும்னா நீ டாப் ரேங்க்ஸ் எடுக்கணும். பட் நீ இப்ப நீட் பாஸ் ஆனதை வச்சு அப்ராட்ல உலகம் முழுக்க ரெகக்னைஸ் ஆன யூனிவர்சிட்டிஸ் டொனேஷனே இல்லாம உன்னை படிக்க வைக்க ரெடியா இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லு, இப்போ நீ லூஸ் மாதிரி திருப்பி ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ண போறியா இல்ல உன் மூளையை யூஸ் பண்ண போறியா? என்ன திடீர்னு ஆளை காணோம்? தெரிஞ்சு அவ சொல்றதும் கரெக்டு தான் நினைக்கிறேன். இன்னொரு வருஷம் நம்ம பாஸ் ஆன நீட்டுக்கு திருப்பி படித்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி ஃபாரினில் போய் படித்தாதான் என்ன? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் ஏன் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்களா இல்லை புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஃபாரினை சூஸ் பண்ணியிருப்பீங்களா? கரெக்டான முடிவு எடுத்து நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.